தற்போதைய ஒரு அண்மை செய்தி. போலந்து உக்ரைன் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது இந்தியா திரும்பியிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். போலந்து மற்றும் உக்ரைனுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்று இந்தியாவிற்கு திரும்பியிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். போலந்து உக்ரைன் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது இந்தியாவிற்கு திரும்பியிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆகஸ்ட் 21 பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக போலாந்து நாட்டிற்கு புறப்பட்டு சென்றிருந்தார். போலாந்து நாட்டில் ஆகஸ்ட் 21, ஆகஸ்ட் 22 2 நாட்களாக நடைபெற்ற ராஜாங்க ரீதியிலான ஆலோசனை கூட்டத்தில் இந்திய பிரதமராக பங்கேற்று பல்வேறு ஒப்பந்தங்கள் குறித்தெல்லாம் கையெழுத்திடப்பட்டது. அதே போல இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசித்திருந்தார். இந்த சந்திப்பை விட மிக முக்கியமான சந்திப்பாக அமைந்தது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பு. ஆகஸ்ட் 22 இரவு போலாந்து எல்லை பகுதிகளிலிருந்து ரயில் போர்ஸ் 1 என்று சொல்லப்படக்கூடிய உக்ரைன் ராணுவத்திற்கு சொந்தமான ரயில் மூலமாக உக்ரைனுடைய தலைநகர் கீவ் நகருக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. சரியா 9.5 மணி நேர பயணங்களுக்கு பிறகு உக்ரைன் தலைநகர் கீவ் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அதிகாரிகள் வரவேற்றதோடு உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் ராஜாங்க ரீதியிலான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. மிக முக்கியமாக இருதரப்பு ஆலோசனை கூட்டங்கள்ல முக்கிய விவகாரங்கள், இந்தியா உக்ரைன் இடையிலான 4 ஒப்பந்தங்கள் நீட்டிக்கப்பட்ட உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில இந்த ஆலோசனை என்பது இருதரப்பு ஆலோசனையாக நடைபெற்றது. அதே நேரத்தில் உக்ரைன்ல செய்தியாளர் சந்திப்பும் நடத்தப்பட்டு இந்தியா உக்ரைன் இடையிலான அந்த மூலோபாய கூட்டு ஒப்பந்தங்கள், அதே நேரத்தில் இவை மட்டுமின்றி 1991 உக்ரைன் தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட போது 1992 இந்தியா முதல் நாடாக அங்கீகரித்து உக்ரைன் இந்தியாவுக்கு இடையிலான தூதரகங்கள் அமைக்கப்பட்ட தொடர்பாக இரு நாடுகளுடைய தலைவர் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். இப்படியான உக்ரைன் மற்றும் போலாந்து பயணங்களை முடித்துக் கொண்டு நேற்று இரவே அவர் போலாந்து எல்லைக்கு மீண்டும் ரயில் மூலமாக திருப்பி போலாந்து எல்லை பகுதிகளிலிருந்து தனி விமானம் மூலமாக சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் விமானப்படை தளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திறங்கினார். அந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி வந்திறங்கியவுடன் அவரை அதிகாரிகள் வரவேற்று தற்போது பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி பாலம் விமான நிலையத்திலிருந்து லோக் கல்யாண் மார்க் இல்லத்தில், அதாவது பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்று 3 நாள் பயணங்களை முடித்துக் கொண்டு நாடு திரும்பி இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு மத்திய அரசு சார்பான பல்வேறு முக்கிய கூட்டங்களுக்கும் இன்று பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தில் திட்டமிடப்பட்டிருப்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. சிக்கந்தர் யோகேஸ்வரன், அதே போல தற்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அந்த போரானது ஓராண்டு காலமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்தியா நடுநிலை எடுக்காமல் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று உக்ரைன் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதே வேளையில இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடன் ரொம்ப நீண்ட காலமாக ஒரு உறவை பேணி வருகிறது. இந்த நிலையில இந்தியாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது யோகேஸ்வரன்? இந்தியாவை பொறுத்தவரையிலுமே உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அமைதி உடன்படிக்கையில் 2 நாடுகளுமே கையெழுத்திடப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் தொடக்க முதலான தற்போதைய வரை நிலைப்பாடு. மிக முக்கியமாக ஐநாவுடைய சபைகளில் நடைபெற்ற பல்வேறு வாக்கெடுப்புகளில் கூட உக்ரைனுக்கு ஆதரவாகவும் நடுநிலைமையோடும் இந்திய அரசு செயல்பட்டிருக்கிறது என்பதை கடந்த கால நிகழ்வுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இவை தவிர சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் பயணம் மேற்கொண்டதற்கு முன்னதாகவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயணத்தை முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் ரஷ்யா இடையில நடைபெற்று வரக்கூடிய போர் முடிவுக்கு வரப்போகிறது என்பதற்கான சமிக்கைகள் எனவும் அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பிரதமர் நரேந்திர மோடியுடைய உக்ரைன் பயணத்தின் போது கூட உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கியிடம் 2 நாடுகளும் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திடப்பட வேண்டும், போர் எதற்குமே முடிவு அல்ல என்பதையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்ததாக அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் 2 நாடுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை வார்த்தையும் பிரதமர் நரேந்திர மோடி செலன்ஸ்கியிடம் தெரிவித்ததாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. ரஷ்யாவை பொறுத்தவரையிலுமே உக்ரைனுடைய விவகாரங்களை மிகப்பெரிய அளவில் அவர்கள் கவனிக்கப்படவில்லை. அதற்கான காரணம்
உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி ரஷ்ய பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி மதிக்கப்படவில்லை ரஷ்யாவால் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்த போதிலும் கூட ரஷ்யாவை பொறுத்தவரை அவர் ஒரு நாட்டினுடைய தலைவர், இரு நாடுகளுக்கும் செல்கிறார். இந்த இரு நாடுகள் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளுக்கும் அவர் செல்லக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் இது குறித்தெல்லாம் தங்கள் கருத்து தெரிவிக்க முடியாது என்பதையெல்லாம் தெரிவித்ததாக ரஷ்ய ஊடகங்கள் தரப்பிலிருந்து கூட செய்திகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையிலுமே ரஷ்யாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நீண்டகால உறவு, பொருளாதார உறவு, இப்படியான வலுவான நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் உக்ரைன் 1991ஆம் ஆண்டு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட 1992ஆம் ஆண்டு இந்தியா உக்ரைன் இடையிலான அந்த இரு நாடுகளிடையான உறவு என்பது மேம்படுத்தப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடியுடைய முதல் பயணம் இந்திய பிரதமராக முதல் பயணம் என்ற ஒரு காரணத்தால் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரக்கூடிய போர் குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை சர்வதேச அளவுல ஒத்துழைப்பு கோரி அதனை நிறுத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை இந்த பயணத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.